எங்கள் வீட்டு ராஜகுமாரியோட 5th பர்த்டே செலிப்ரேஷன் பிஸி ஷெடியூல்ன்றனால கொஞ்சம் சிம்பிளாக தான் பண்ணிக்கிட்டோம். மார்னிங் ஸ்கூலுக்கு கிளப்பி விட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் சாக்லேட் பாலாக நடக்கலை பருப்பையும் 4 நோட்டும் கொடுத்து விட்டுருந்தோம். ஈவினிங் வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கேக் வெட்டுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. என்னதான் ஓரியாண்டுட்டு இருந்தாலும் தங்கச்சி எப்போவுமே விட்டு தர மாட்டாங்க. பெரியவாள் சின்னவர் கூடயே இருக்கிறதுனால சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் மறந்துட்டேன், செய்ய முடியல. விளக்கு பற்ற வச்சு அதை ஊதி அவிக்கிறதுக்கு பதிலாக டைரெக்டாக கேக் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எல்லாருக்குமே ஷேர் பண்ணிட்டு இருந்தோம். அப்பத்தாட்ட ரொம்ப நாளாக ஓரியாண்டு கேட்டுட்டு இருந்த கிஃப்ட் இன்னைக்கு கொடுத்துட்டாங்க. அப்பாவுக்கு 6வது வருஷம் ஸ்டார்ட் ஆகுறதுனால அவங்க குட்டிப்பாவும் சித்தியும் 6 கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. எல்லாமே அன்பாக்சிங் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. அன்னைக்கு குலதெய்வ கோயிலில் பூஜைக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தோம். வீட்டில இருந்தே அன்னதானம் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துட்டு போயிருந்தோம். ஸோ எல்லாருக்குமே மனசார பகிர்ந்துட்டு மன நிம்மதியோட சாமி கும்பிட்டாச்சு. லோ பட்ஜெட்ல இந்த மாதிரி ஒரு பேக்ட்ராப் வச்சதுனால நிறைய வேலை மிச்சமாயிடுச்சு. அவுட்லுக்கும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதோட லிங்க் வேணா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன்.